Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. நீட் தேர்வில் சமீபத்திய நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளில் பல கட்சித் தலைவர்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் அப்படின்னு ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், ராகுல் காந்தியினுடைய இந்த ட்விட்டர் செய்தி என்ன? அதாவது அண்மையில் நீட் தேர்வில் சில குளறுபடிகள் நடைபெற்றதாக வெளியாகியுள்ள குற்றச்சாட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று அது குறித்து விளக்கம் அளித்த தேசிய தேர்வு முகமையினுடைய இயக்குநர் அவர்கள் கூட இதில் எந்த விதமான முறைகேடோ குழப்பமோ ஏற்படவில்லை என்று விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த விவகாரத்தை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கின்றார். மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு தொடர்புடைய இந்த விவகாரத்தை நான் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் எழுப்புவேன், மாணவர்களுடைய குரலாக நான் ஒலிப்பேன் என்று ராகுல் காந்தி உறுதி தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் மோடி இன்னும் பிரதமராகவே இன்னும் பொறுப்பேற்கவில்லை. அதற்குள்ளாக சுமார் 24 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை நீட் தேர்வு முறைகேடின் மூலமாக சீரழித்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட மையத்தை சேர்ந்த 6 மாணவர்கள் மிக அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி அவர்கள், தொழில்நுட்ப ரீதியாக இந்த அதிக அளவிலான மதிப்பெண்கள் பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. இந்த வினாத்தாள் விவகாரத்தில் அரசும் சம்பந்தப்பட்டிருக்கிறது, மாஃபியாக்களோடு கல்வித்துறை அமைச்சகமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றை எல்லாம் அரசு தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதியில் இந்த வினாத்தாள் கசிவுகளை தடுப்பதற்கு ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்துவோம் என்று காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஒரு உறுதி ஒன்றை அளித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மாணவர்களோடு எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் நாடாளுமன்றத்தில் எழுப்பி மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்தியா கூட்டணியின் மீது இளைஞர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வைத்துள்ளனர். அவர்களுடைய குரல் ஒடுக்கப்படுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நீட் விவகாரத்தில் மாணவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் அப்படின்னு ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.